மதுராந்தகன். அத்தியாயம் 8. மேற்கே எழுந்தருளிய தேவர் ராஜகேசரி கண்டராதித்த தேவரின் மாதேவியார் உடையார் உத்தம சோழரை திருவயிறு வாய்த்த செம்பியன் மாதேவியார் தனது பெயரனான மதுராந்தக கண்டராதித்தனுடன் அரண்மனை நோக்கி வருகிறார் என்று தகவல் வந்தது முதல் பரபரப்பானது தலைநகரம் தஞ்சை. சோழ மாதேவியார் என மதிப்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படும் செம்பியன் மாதேவியார் கடந்த சில காலமாகவே செங்கற்றளிகளை புதுப்பித்து கற்றளிகளாக மாற்றி வரும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்ததால் குடந்தை திருச்சிராப்பள்ளி பகுதிகளிலேயே வாசம் செய்திருந்தார். சில திங்களுக்கு பிறகு தற்போது தலைநகர் திரும்புகிறார் என்ற செய்தி அமைதியாக போய்கொண்டிருந்த உத்தம சோழரின் ஆட்சியில் சற்று பரபரப்பை கூட்டியதில் வியப்பேதும் இல்லை. அரசு மரியாதையோடு வாசலிலேயே நின்று வணங்கி வரவேற்றார் உடையார் உத்தம சோழர். தனது தாயை பார்க்கையில் உள்ளத்திலிருந்த அத்துணை கவலைகளும் ஓடி ஒழிந்து கொண்டதை உணர்ந்தார் அவர். எல்லா பிள்ளைகளுமே இப்படித்தான். தாயின் மடி ஒன்று போதும், சகலத்தையும் மறந்து சரணாகதி அடைந்துவிட இயலும். மனம் குழைந்தது மாதேவியாரை பார்க்கையில் உத்தம சோழருக்கு. ஓடி சென்று கால் பணிந்தார். எழுந்தவரை நெஞ்சோடு அணைத்து மகிழ்ந்தார் மாதேவியார். அரண்மனையில் அரசரின் பிரத்யேக அறையில் நுழைந்தனர். உத்தமரின் மனைவியரும் கால் பணிந்து வரவேற்றனர் செம்பியன் மாதேவியாரை. தனது கையில் இருந்த பையிலிருந்து திருநீற்றையே பிரசாதமாக அத்தனை பேருக்கும் வழங்கினார் மாதேவியார். மனம் உவந்து அனைவரையும் ஆசிர்வதித்தார். தனது தாயோடு சிவப்பணியில் ஈடுபட்டிருக்கும் தனது மகனான மதுராந்தக கண்டராதித்தனை அருகே அழைத்து உச்சி முகர்ந்தார் உத்தம சோழர். எப்படி இருக்கிறாயடா? கேட்ட கேள்வியின் பொருள் அறிந்த மதுராந்தகன், நிறைவாய் இருக்கிறேன் தந்தையே என்று பதில் சொன்னான். பணியில் நிறைவு அவசியம்தான் மகனே. நமக்கென்று ஒரு கடமை காத்திருக்கிறதல்லவா? நாட்டின் இளவரசன் நீ என்ற நினைவாவது உண்டா இல்லையா? இருக்கிறது. கூடவே அரசியலை கவனித்து கொள்ள அருமை தந்தையும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. தாயே, நீங்களாவது இவனுக்கு அறிவுரை கூறக்கூடாதா? இறைப்பணி முக்கியம் என்பதை நான் மறுக்கவே இல்லை. இறை நமக்கிட்ட பணி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? அதற்கும் நாம் செவிசாய்க்க வேண்டுமல்லவா? கேட்டார் உத்தம சோழர் தன் தாயை நோக்கி. அறிவுறுத்த ஏதும் இல்லை மதுராந்தகா. அப்படியே அவன் உன் தந்தையை கொண்டிருக்கிறான் இந்த விஷயத்தில். அரசு விஷயங்கள் பிடிக்காமலேயே அறிஞ்சியரிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு மேற்கே சென்று எழுந்தருளிவிட்டார் உன் தந்தை. அதே எண்ணங்கள் இவனிடமும் குடிகொண்டிருப்பதை நான் உடனிருந்து கவனிக்கிறேன். உலகாலும் இறைவனின் காலடி சுகம் நாடாளும் மன்னனால் கிட்டாமல் போய்விடும் என்கிறான். அதையும் தாண்டி அரசாளும் உரிமை பெற்ற அருள்மொழி இருக்கையில் எனக்கென்ன அவசரம் என்கிறான் உன் மகன். தாயே, நீங்களும் அதை ஒப்புக்கொள்கிறீர்களா? அரசாளும் உரிமை அருள்மொழிக்குத்தான் என்பதை கேட்ட கேள்வியிலேயே அது உத்தம சோழருக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்த்தியது. இதில் புதிதாய் கூற என்ன இருக்கிறது மகனே? ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு ஆட்சி அருண்மொழிதான் அமைக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் கூறியும் நாடாளும் ஆசையும் உரிமையும் உனக்கு இருப்பதை அறிந்து மணிமுடியை உன் தலைமேல் சுமத்தினானே அருண்மொழி. அன்றே முடிவு செய்யப்பட்டது தானே இளவரசன் அவன் என்று. மறுக்கவில்லை தாயே. இதேதான் அதற்கு முன்பும் என் வாழ்விலும் நடந்தது. என் தந்தையின் காலத்தில் நான் தான் இளவரசன், சிறு குழந்தை என்பதால் அரசு உரிமை தவிர்க்கப்பட்டு காலம் கடந்துதான் நானும் அரசனானேன். அதுவும் பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு. நான் பட்ட வேதனையை என் மகனும் அடுத்தடுத்து பெற வேண்டுமா என்பதுதான் என் காரணம். அது மட்டுமின்றி தனது தமையன் ஆதித்த கரிகாலன் கொன்றவர்களை கண்டறியும் வரை, அவர்களை தண்டிக்கும் வரை எந்த அரச பொறுப்பையும் ஏற்க மாட்டேன் என்று சூளுரைத்திருக்கிறான் அருண்மொழி. 7 ஆண்டுகளும் முடிய போகின்றன. இதுவரை அது பற்றி தகவல் ஏதுமில்லை. எனவே இதற்கு நடுவில் அவசியமெனில் என் மகன் மதுராந்தக கண்டராதித்தனும் அரியணை ஏற வேண்டியிருக்கும் என்பதை கூறுகிறேன் தாயே. அதற்கு இவன் தயாராக வேண்டாமா? என் உடனிருந்து அரசியல் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டாமா? ஏக்கமாக கேட்டார் உத்தம சோழர். நீ சொல்வதிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. இம்முறை இவனை உன்னோடு விட்டு செல்கிறேன். போதுமா மகனே? இதற்கு நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமே, இடைமறித்தான் மதுராந்தகன். ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் மதுராந்தகா. உத்தம சோழரின் குரலில் கட்டளை தெரிந்தது. மன்னிக்கவும் தந்தையே, இத்தனை விரைவில் என்னால் இயலாது. நிலைமையை புரிந்து கொள்ள மறுக்கிறாய் மதுராந்தகா. இல்லை தந்தையே, இப்போதிருக்கும் நிலையை புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். செய்து கொண்டிருக்கும் சிவப்பணிகள் நிறைவு பெற இன்னும் 6 திங்களாவது ஆகும். அதுவரை என்னால் முழு மனதோடு வேறு பணியிலெல்லாம் ஈடுபடவே இயலாது. புரிந்து கொள்ளுங்கள் மதுராந்தகா. ஆத்திரப்பட்டார் உத்தமர். அவர் குரலில் வெறுப்பு தெரிந்தது. இல்லை, நான் கண்டராதித்தன் என்றான் அவன். தனது தந்தையான கண்டராதித்தரின் பெயர் கேட்டதும் சட்டென்று அமைதியானார் உத்தம சோழர். மெல்ல மகன் அருகில் சென்று அவனது தலை கோதினார். எனக்கும் வயதாகி கொண்டே வருகிறதடா.
என் காலத்திற்குள் நான் நினைத்ததை செய்து முடிக்க எனக்கும் எண்ணம் இருக்கும் அல்லவா? அதையாவது நீ மதிக்க கூடாதா? இப்பேரரசன் என்ற இடத்தை அடைய எத்தனை காலம் காத்து கிடந்தேன் என்பதை நீ அறிவாய் அல்லவா? என் மகனும் ஒரு அரசனாக வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா? எத்தனை இன்னல்களுக்கு இடையில் இந்த இடம் நான் வந்தேன் என்பதை உன் பாட்டியார் உனக்கு கூறவில்லையா? அறிவேன் தந்தையே, அறிவேன். ஆனால் உங்களது வாழ்வில் உங்கள் விருப்பத்தால் எதுவுமே உடனே நிகழாது. உங்களது ஜாதக பலன்களை முழுவதுமாக அறிந்தவன் நான். எவராலோ உண்டாக்கப்பட்ட சிக்கலில் உங்களின் வாழ்க்கை உழலுமே தவிர சுய முயற்சியாக தாங்கள் எதையுமே செய்ததாக கூற இயலாது. அதனால்தான் சொல்கிறேன், என்னை அரசியலில் ஈடுபடுத்தும் ஆசையை தவிர்த்து விடுங்கள். அதுவாக நடக்கும்போது நடக்கும். ஏனெனில் உங்களது விருப்பத்தையும் தாண்டி விதி வேறொன்றை நிர்ணயித்து வைத்துள்ளது என்பதை அறிந்ததால் கூறுகிறேன். என்ன சொல்கிறாய் மதுராந்தகா? இம்முறை கேட்ட குரல் செம்பியன் மாதேவியார் உடையது. அதை நீங்களும் அறிவீர்கள் பாட்டியாரே. எனது பாட்டனான கண்டராதித்தர் விரும்பவில்லை. அரச பதவி அவரை தேடி வந்தது. அதன் பின் என் தந்தை அரசாள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். காலம் காக்க வைத்தது. வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலரின் மரணத்திற்கு பிறகு வேண்டாம் இந்த அரசியல் என் மகனுக்கு என்று நீங்கள் நினைத்ததாக நீங்களே என்னிடம் கூறினீர்கள். ஆனால் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்ததை விதி நிறைவேற்றி காட்டியது. என் தந்தையும் அரசரானார். இப்போதோ என் தந்தை நான் அரசாள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலேயே நான் தவிர்க்கிறேன். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். அதுதான் வாழ்க்கை. இது நீங்கள் எனக்கு கற்பித்தது பாட்டியாரே. அதற்காக அப்படியே வெற்றிவிட இயலாது மதுராந்தகா. எப்பாடுபட்டேனும் நினைப்பதை நிறைவேற்றுவேன் நான். இன்று நான் சோழத்தின் பேரரசன் என்பதை மறந்துவிட்டாயடா மகனே? மறக்கவில்லை. சோழத்தின் பேரரசராக நீங்களே இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதலும். ஏன் இதுவும் மாறக்கூடும் என்கிறாயா மதுராந்தகா? காலம் மட்டுமே அத்தனையும் தீர்மானிக்கும் தந்தையே. எனக்கு தெரிந்த வரையில் அதையும் மாற்றக்கூடிய வல்லமை அருண்மொழிக்கு உண்டு. எப்படி எப்படி பரபரப்பானார் உத்தம சோழர். அவருடைய ஜாதகத்தையும் முழுவதுமாக நான் அறிவேன் தந்தையே. நினைத்த மாத்திரத்திலேயே எதுவும் கிடைக்கும் ஜாதகம் அவருடையது. உடலில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் சங்கு சக்கர அடையாளங்கள் அவரை உலகாள வைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. சோழ பேரரசராக வேண்டும் என்ற எண்ணம் இதுவரையில் அவர் மனதில் இல்லை என்பது உறுதி. அதுவரையில் நீங்கள்தான் பேரரசர், இதையும் மாற்ற இயலாது என்றான் மகன் மதுராந்தகன். ஏதும் பேசாமல் தளர்வாக அமர்ந்தார் உத்தம சோழர். அவர் அருகே சென்று அமர்ந்தான் மதுராந்தகன். தந்தையே, 6 திங்கள் சமயம் கொடுங்கள் எனக்கு. எடுத்த பணிகளை முடித்துவிட்டு உங்கள் காலடியில் வருகிறேன். அதன் பின்பு நடப்பதை பற்றி யோசிப்போம். இப்போது அனுமதி தாருங்கள். என் தாயார்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி வணங்கி விடைபெற்றான். தன் மகன் தளர்ந்து போய் அமர்ந்திருப்பதைக் கண்டு பொறுக்க முடியாத செம்பியன் மாதேவியார் உத்தமரின் அருகில் சென்றார். மகனே, அவன் சிறு பிள்ளை. தனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிவிட்டு போகிறான். அவன் கேட்பது போல சிறிது காலம் அவகாசம் கொடு, எல்லாம் சரியாகிவிடும். இறைப்பணியில் நாட்டம் அதிகமாகிவிட்டதால் நாடாளும் சுகம் காண மறுக்கிறான். தகுந்த காலம் வரும்போது தானாகவே எல்லாம் நடக்கும் என்று உத்தமரின் தலைகோதி ஆறுதல் படுத்தினார் செம்பியன் மாதேவியார். ஆனால் அவன் சொல்வதில் ஒரு விஷயம் உண்மை தாயே. இன்று வரை என் வாழ்க்கை என் முடிவில் அமைந்ததே இல்லை. எவரெவர் முடிவுகளாலோ என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்பது முற்றிலும் உண்மை தாயே. வார்த்தைகள் தழுதழுத்தன உத்தமருக்கு. அப்படியல்ல மகனே. அரச பதவி என்பது நமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதாலேயே உனக்கு இந்த எண்ணம். சோழத்தின் பேரரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டது நீ. நடந்ததா இல்லையா? அப்படியெனில் உன் வாழ்க்கை உன் முடிவின்படிதானே போய்கொண்டிருக்கிறது. இதில் வருத்தப்பட என்ன உள்ளது? சமாதானப்படுத்தினார் அவர். இல்லை தாயே, இல்லை. சோழத்தின் அரசனாக ஆசைப்பட்டது மட்டுமே நான். எனக்குள் அந்த ஆசையை தூண்டியது மற்றோர். அதை செயல்படுத்தியதும் நான் அல்ல, மற்றவர்கள். அவர்களுடைய செயல்களின் விதிப்பயனாக நான் இன்று அரசன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார் உத்தம சோழர். ஏனோ அவரின் மனக்கண்களில் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் வந்து போனார்கள். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மதுராந்தகா என்ற ஆதித்த கரிகாலரின் குரலும் சிரிப்பொலியும் காதில் கேட்டது. சிறிது நேரம் கழித்து தன் தாயாரை சந்தித்துவிட்டு உள்ளே இருந்து வெளிவந்த மதுராந்தக கண்டராதித்தன் கேட்ட கேள்வி உத்தம சோழரை அதிர வைத்தது. பிறகென்ன தந்தையே, போருக்கான ஏற்பாடுகள் ஏதேனும் உள்ளதா? கேட்ட மகனை வியப்போடு பார்த்தார் உத்தம சோழர். போரா? சோழத்திலா? அதுவும் இப்போதா? அத்தனையும் தாண்டி இறைப்பணியே தனதென்று இருக்கும் உன் வாயிலிருந்து போர் என்ற வார்த்தையா? முகாந்திரமே இல்லாத கேள்வியாக உள்ளதே. காரணம் உள்ளது தந்தையே. அதுவுமின்றி அரசர்கள் வாழ்வில் போரில்லாத காலம் எது?
அது என்னவோ தெரியவில்லை, உங்களது இத்தனை கால ஆட்சி போரின்றியே சென்றுவிட்டது. சுற்றி இருக்கும் அத்துணை நாடுகளும் சுந்தர சோழர் காலத்திலேயே அடிபணிந்து விட்டன. மிச்சமிருந்த தொண்டை மண்டலத்தையும் பாண்டியரையும் எழவே முடியாத வண்ணம் அடித்துவிட்டு சென்று விட்டான் ஆதித்த கரிகாலன். என்று பிறகு எவர் மீது போர் தொடுக்க மகனே? எல்லாமே இன்று நம்மிடம்தான். கடல் கடந்த இலங்கை கூட நட்பு நாடாகவே நம்மோடு என்ற பின்பு என் காலத்தில் போரின்றி போனதில் ஆச்சரியமே இல்லை மகனே. இல்லை தந்தையே, மீண்டும் பாண்டியர்கள் ஆங்காங்கே துளிர்விட ஆரம்பித்துள்ளார்கள். 4-5 பேர் நான் தான் இளவரசன் என்று கூறிக்கொண்டு தமக்கென்று ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள். போதாதென்று ஒரு கூட்டம் கொங்கு பகுதியிலிருந்து சேர தேசம் வரை சென்று உதவி கேட்டதாக தகவல். பாண்டிய வாரிசு என்ற முறையில் சேரத்தோடு திருமண உறவு பூண்டு சோழத்தை எதிர்க்க திட்டமிடுவதாகவும் தகவல் தந்தையே. தாங்களும் இதை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சிவப்பணியில் ஈடுபட்டிருக்கும் தன் மகன் நாட்டு நிலவரங்களையும் அதற்கான தகவல்களையும் திரட்டி கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அறிந்த உத்தம சோழர் மனதிற்குள் மகிழ்ந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல், தகவல் எனக்கும் வந்தது மகனே. ஒற்றர்களை வைத்து விசாரித்ததில் சேரத்து மன்னர் நமக்கு எதிராக இதுவரை எதுவும் செய்யவில்லை. இனியும் நமக்கு எதிராக செயல்படக்கூட நினைக்காதவாறு ஒரு செய்தியையும் அனுப்பி வைத்தாகிவிட்டது என்றார். அருமை. ஆனால் எப்படி, என்ன விதமான செய்தி என்பதை நான் அறியலாமா தந்தையே? தாராளமாக. சம்பந்தப்பட்ட நீ அறியாமல் வேறு யாரிடம் சொல்வது? உன்னை வரவழைத்த காரணமும் அதுதான். சேரத்து மன்னரின் பெண்ணை உனக்கு கேட்க வாய்ப்புள்ளதாக வேறொருவர் மூலம் செய்தி அனுப்பியுள்ளேன். நம்மோடு உறவு கொள்ள கசக்குமா என்ன? அதனாலேயே நாடின்றி அலையும் பாண்டியனோடு உறவு கொள்வதை தவிர்ப்பார் அல்லவா சேர மன்னர்? உத்தம சோழரின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தான் மதுராந்தகன். தந்தையே, சேர மன்னரை தடுத்து நிறுத்துவதற்காகத்தானே அவ்வாறு செய்தீர்கள்? அல்லது உண்மையாகவே அப்படி ஒரு எண்ணம் உண்டா? உண்மையாகவே நடக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம் மதுராந்தகா. சோழத்தின் நன்மைக்காக ஒருவேளை இது நடந்தாலும் நடக்கலாம். இந்த விஷயத்தில் என் அனுமதி, என் விருப்பம் தேவை என்று உங்களுக்கு தோன்றவே இல்லையா? தேவையே இல்லை, உன்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இம்முறை பதிலளித்தது உத்தம சோழர் அல்ல, குரல் செம்பியன் மாதேவியாருடையது. அதிர்ந்து போய் பார்த்தான் மதுராந்தகன். இத்தனை கடுமையாக தனது பாட்டியார் பேசி இதுவரை அவன் கேட்டதே இல்லை. என்ன சொல்கிறீர்கள் பாட்டியாரே? என் திருமணத்துக்கு என் அனுமதி கேட்க தேவையில்லையா? உன் திருமண ஏற்பாடுகளை செய்வது உனது தந்தையாயின் தேவையில்லை. என்ன உளறுகிறீர்கள்? உடையார் உத்தம சோழர் என் தந்தை இல்லையா? இல்லை, உடையார் உத்தம சோழர் உன் தந்தை அல்ல. உனது தந்தை என்பவர் இந்த செம்பியன் மாதேவியின் மகன் மதுராந்தகன் மட்டுமே. புரியவில்லையே என்றான் மகன் மதுராந்தகன். தெளிவாக புரிந்துகொள். சேர நாட்டின் உடனான உனது திருமண ஏற்பாடு சோழத்தின் நலனுக்காக எடுக்கப்படும் முடிவு. அதுவும் யாரால்? சோழத்தின் இன்றைய பேரரசரான உடையார் உத்தம சோழரால் என்ற பின் எவருடைய அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நட்புறவு கருதியும் நாட்டின் பாதுகாப்பு குறித்தும் இது போன்ற முடிவுகள் எடுக்கப்படுவதுண்டு. அவ்வளவு ஏன், உனது தந்தைக்கே 19 மனைவியர்கள் என்பது எதற்காக? அதை நான் கூறித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமா? அத்தனையும் சோழத்திற்கான பாதுகாப்பும் நலனும் கருதித்தான். நாட்டிற்காக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் அரசரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பே தேவைப்படாது எனும்போது உன்னிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பது தெரியுமா மதுராந்தகா? ஒருவேளை நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால்? கேட்டான் மதுராந்தகன் ஆத்திரத்தோடு. அப்படி ஒரு நிலை வருமாயின் சோழத்தின் முடிவிற்கு எதிராக, அரசரின் கட்டளைக்கு எதிராக நீ செயல்படுவாயாயின் ராஜ துரோகம் குற்றம் சாட்டப்படும் உன்மீது. ஏனெனில் இங்கு எல்லோரையும் விட சோழம்தான் முக்கியம் என்றார் மாதேவியார் உறுதியாக. முதன்முறையாக தனது பாட்டியாரை பார்த்து மிரண்டான் மதுராந்தகன். இத்தனை பேரரசர்களை சந்தித்த பெரிய பாட்டியாரான சோழ மாதேவியார் தான் தனது பாட்டியார் என்பதை அன்றுதான் உணர்ந்தான். மகனே, சில விஷயங்களில் நமது நிலை என்ன என்பதை அத்துணை எளிதாக வெளிப்படுத்திவிடக்கூடாது. இது அரச குடும்பத்தினருக்கான மிகப்பெரிய சாபம். இதற்கு எவருமே விதிவிலக்கல்ல. ஈசனையே நம்பியிருக்கும் நீ இதுவும் அவன் செயலை என்று கடந்து போக கற்றுக்கொள். நாளை என்ன என்பதை முடிவு செய்வதை விட எதுவாயினும் சந்திக்க தயாராக இரு என்றார் உத்தம சோழர் இடைமறித்து. தனது தந்தையாரைப் போலவே தனது வாழ்வின் எல்லா முடிவுகளும் பிறராலேயே எடுக்கப்படுகின்றன என்பதை உணர ஆரம்பித்தான் மதுராந்தகன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 9. காஞ்சியின் புறவழி சாலை வழியே மெல்லவே பயணித்து கொண்டிருந்தது அந்த புறவி. நெடுநேரமாக பிரயாணித்ததில் அது களைத்திருப்பது புரிந்தது. புறவியை ஓட்டி வந்தவனுக்கும் அதே நிலைதான். இருபுறமும் மரங்கள் அடர்த்தியாய்
வரும் மாலை நேர வெளிச்சத்தை கூட இருட்டாக்கி காட்டியது. பார்வைப்படும் தூரத்தில் இருந்த அந்த சிறிய கோவிலும் அதன் எதிரே நிறைந்திருந்த ஒரு பெருங்குளமும் கண்ணில் பட புரவியை அந்த இடம் நோக்கி செலுத்தினான் மலையனூரான். வேறு வழியில்லை, இன்று இரவு இந்த கோவிலுக்கு அருகிலேயே தங்கிவிட்டு விடியலில் பயணிக்கலாம் என்ற எண்ணத்தோடே நெருங்கினான் கோயிலை. குளத்தின் அருகே இருந்த ஒரு சிறிய நீர் தேக்கத்தில் தனது புரவியை நீர் அருந்த விட்ட பிறகு அருகே இருந்த ஒரு மரத்தடியே அதை கட்டினான். சுற்றுமுற்றும் நோக்கினான். எவரும் தன்னை கவனிப்பதாக தோன்றவில்லை என்ற பிறகு மெல்ல நடந்து சென்று குளத்து நீரில் கை கால்களை கழுவினான். முகத்திலும் தலையிலும் நீரை வாரி அடித்து கொண்டான். அதுவரை ஓரமாய் நீந்தி கொண்டிருந்த அக்குளத்து மீன்கள் அவன் வாடை பட்டவுடன் விலகி நகர ஆரம்பித்தன. தலை பாரமாக இருப்பதை உணர்ந்தான். அளவில்லாமல் தொடர்ந்து குடித்த தென்னங்கள் தனது விளைவை வேகமாக காட்ட ஆரம்பித்தது. போதை முற்றிலும் தெளிந்து போய் வயிறு உணவிற்காக ஏங்கியது. கைகளால் அள்ளி அள்ளி நீரை குடித்தான். இடையிலிருந்த ஆடையை சற்று தளர்த்தினான். இடையை சுற்றி இருந்த துண்டை அவிழ்த்து அதனை நீரில் நனைத்து முகத்தில் ஊற்றி கொண்டான். கண்களில் எரிச்சல் சற்று குறைவதாக தோன்றியது. தற்போதைய உடனடி தேவை உணவு என்பதை உணர்ந்ததும் கோவிலுக்கு அருகில் ஏதாவது பலகார கடைகளோ அல்லது கோவிலினுள் பிரசாதமோ கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை நினைத்த வண்ணம் நடக்க ஆரம்பித்தான். இடையின் பின்புறம் ஏதோ உறுத்த கை வைத்து பார்த்தவன் அது தான் துணியில் சுற்றி வந்த ஓலை என்பதை உணர்ந்ததும் பதட்டமானான். மறுபடி மரத்தின் மறைவாக சென்று உடையை தளர்த்தி ஓலை சுருக்கினை கையில் எடுத்தான். ஏதோ வித்தியாசம் தெரிந்தது தொடுதலில். பரபரப்பாய் அதனை பிரித்து பார்த்தான். திருப்பி திருப்பி பார்த்தான். அதிர்ந்து போய் நின்றான். நின்றிருக்கும் பூமியே காலடியிலிருந்து நழுவுவதாக உணர்ந்தான். ஓலையை தூக்கி வீசி எறிந்தான். கண்கள் கோபத்தில் மாலை நேர மறையும் சூரியனாக சிவந்து போயின. இது நான் கொணர்ந்த ஓலை அல்லவே. எங்கோ நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். எவரோ மாற்றி இருக்கிறார்கள். நான் கொணர்ந்தது உடையார் உத்தம சோழர் இளவரசர் மதுராந்தகனாக இருந்தபோது எழுதிய ஓலை. மிக பத்திரமாய் அதனை வைத்திருந்த பரமேஸ்வரனுக்கு கூட தெரியாமல் எடுத்து வந்தது. ஆதித்தனை கொல்ல வேண்டாம் தற்போது என்று அன்றைய மதுராந்தகன் பரமேஸ்வரனுக்கு அனுப்பிய ஓலை. ஒரு மாபெரும் மரணத்துக்கான விடை அந்த ஓலையில்தானே உள்ளது. அதை போய் தவற விட்டுவிட்டேனே. ஆதித்த கரிகாலனின் காலத்தில் பரமேஸ்வரன் ரவிதாசனோடு சேர்ந்து மதுராந்தகனான உத்தம சோழர் நடத்திய திட்டத்தின் விவரமும் அதில் உள்ளதே. இதை வைத்து கொண்டுதானே தாம் நினைப்பதையெல்லாம் சாதித்து வருகின்றனர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும். அது இருக்கும் வரை நான் எண்ணியதையெல்லாம் நடத்தி கொள்ளலாம் என்று எண்ணித்தானே அதை நான் எடுத்து வந்தேன். இப்போது அதையும் தொலைத்து விட்டு நிற்கிறேனே. என்ன செய்யலாம்? உடனே போய் ரவிதாசனிடமும் பரமேஸ்வரனிடமும் இந்த விஷயத்தை கூறிவிடலாமா? அடே மடையா, இதை சொன்ன அடுத்த கணமே உன் தலை தரையில் உருளும் என்பதை மறந்தாயா? வேறென்ன செய்வது? சோழத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஓலை ஆயிற்றே. கிடைக்கக்கூடாதவர் கையில் கிடைத்துவிட்டால்? ஆம், அதற்குள் அதனை கண்டுபிடி. எங்கு தொலைத்தாய்? எவர் எடுக்க வாய்ப்புள்ளது? யோசி யோசி. உள்ளிருந்து ஒரு குரல் ஓலமிட மெல்ல நடந்தவற்றை நினைவுக்கு கொண்டு வந்தான். தான் புறப்பட்டதில் இருந்து அது வரையிலான நிகழ்வுகளை மனக்கண்ணில் கொண்டு வந்தான். ஆம், அவர்கள்தான், அந்த இருவர்தான். கள்ளின் போதை மயக்கத்தில் நான் தன்னிலை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில்தான் இதை செய்திருக்க இயலும். அப்பனும் மகனுமாய் பாண்டியர்கள் என கூறி என்னை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள். விடக்கூடாது. பிடித்து கண்டந்துண்டமாக வெட்ட வேண்டும். அதற்கு முன்பு அவ்வோலையை பறிக்க வேண்டும். பரபரப்பானான். புரவியை அவிழ்த்தான். விரைந்து ஏறி விரைவாக பயணித்தான். வந்த வழியே திரும்பி புரவியை விரட்டினான். பசி மயக்கம் மறந்து வெறி கொண்டு பறந்தான். அதே நேரம் காஞ்சியின் தெற்கு எல்லை வழியே நகரத்துக்குள் நுழைய முற்பட்டான் இன்னொரு வீரன். சட்டென்று ஏதோ நினைவுக்கு வர புரவியிலிருந்து இறங்கி செடி கொடிகளின் ஊடே எதையோ தேடினான். ஒரு செடியின் இலைகளை பறித்தான். கீழே கிடந்த கல் ஒன்றின் மீது வைத்து நசுக்கி அவற்றிலிருந்து சாரெடுத்தான். தனது இடது தோளின் பின்புறம் இருந்த பாண்டிய சின்னத்தின் மீது அழுத்தி தடவினான். மறுபடி தேய்த்தான். மெல்ல மெல்ல அழிய ஆரம்பித்த அது முழுவதுமாக மறைந்தது தெரிந்ததும் திருப்தியானான். உடைக்குள் பத்திரப்படுத்தி இருந்த ஓலையை எடுத்து புரவியின் சேனத்தின் உள்ளிருந்த ஒரு இடைவெளியில் சொருகினான். இனி எவராலும் அத்தனை எளிதாக கண்டறிய இயலாது என்ற பிறகு புரவியின் மீதேறி பயணிக்கலானான் நகரினை நோக்கி. தான் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டு விட்டதாக நினைத்து பயணிக்க ஆரம்பித்தான் சுந்தரேசன். மலையனூரானை கள் குடிக்க வைத்து ஏமாற்றி ஓலையை மாற்றியவன். சோழத்தின் பெரும் ரகசியம் தாங்கி இருந்த அவ்வோலையை இப்போது அவனது புரவியின் சேனம் சுமந்து கொண்டிருந்தது. எதிரெதிர் துருவங்களை இணைக்கும் வேலையை விதியானது மிக எளிதாகவே செய்து விடுவது சமயம் வாய்க்கும் போதெல்லாம். காஞ்சியின் புறம்படி பகுதியின் வடக்கிலிருந்து உள்ளே நுழைந்த மலையனூரான் தெற்கு எல்லை முடியும் கோட்டை வாயில் பக்கம் வர
சரியாக அதே நேரம் சுந்தரேசனும் எதிரே நுழைய அடையாளம் கண்டுகொண்ட மலையனூரான் தன்னை மறந்தான். அடே என்று அவன் போட்ட அலறலில் பணியில் இருந்த காவலர்களும் சென்று கொண்டிருந்த மக்களும் கூட திரும்ப, சத்தம் வந்த பக்கம் திரும்பிய சுந்தரேசன் மலையனூரானை கண்டவுடன் சட்டென்று புறவியை திருப்பி இடையிலிருந்த ஒரு சந்திற்குள் புகுந்து காஞ்சி நகருக்குள் பறந்தான். யாரவன், ஏன் கத்தினாய் என காவலர்கள் மலையனூரானை சூழ்ந்தனர். தனது உபதளபதி லட்சுமியை எடுத்து காட்டினான் அவர்களிடம். என்னிடம் இருந்த மிக முக்கிய ஓலை ஒன்றை திருடி கொண்டு செல்கிறான். அவன் ஒரு பாண்டிய ஒற்றன், பிடியுங்கள் அவனை என்று அலறினான் மலையனூரான். பாண்டிய ஒற்றன் என்ற வார்த்தை கேட்டதுமே மலையனூரானோடு சேர்ந்து 5-6 வீரர்களும் தத்தம் புறவியிலேறி சுந்தரேசன் சென்ற வழியே விரட்டலாயினர். இடைப்பட்ட இடங்களிலெல்லாம் புகுந்து விரைவாக பறந்தான் சுந்தரேசன். எப்படியாவது இந்த ஓலையை அவரிடம் சேர்ப்பித்து விட வேண்டும். இதுவரை எனக்கு உயிர் வாழ சந்தர்ப்பம் தந்தால் கூட போதும் என் இறைவா என்று மனதிற்குள் இறைஞ்சியவாறு பயணித்தான் சுந்தரேசன். மலையனூரானோடு வந்த வீரர்கள் 2 பிரிவாக பிரிந்து காஞ்சியின் தெருக்களில் வலைவீசி தேடினர். இரவின் முதல் ஜாமம் என்பதால் வணிகர்கள் தத்தம் கடை அடைத்து கொண்டிருக்க மெல்ல அடங்க ஆரம்பித்தது காஞ்சி மாநகரம். எங்கு செல்வது, எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனையோடு விரைந்து கொண்டிருந்த சுந்தரேசனின் காதுகளில் கோயில் மணியின் ஓசை கேட்க சட்டென்று ஏதோ தோன்றியவனாக தன் புறவியை கைலாசநாதர் ஆலயம் நோக்கி திருப்பி சந்துகளை விட்டு சாலையில் பயணிக்க மலையனூரானின் கண்களிலும் பட்டு தொலைத்தான் சுந்தரேசன். அதோ செல்கிறான், விடாதீர்கள், விரட்டுங்கள் என்று மலையனூரான் அலற அத்தனை வீரர்களும் சுந்தரேசனை விரட்ட ஆரம்பித்தனர். புறவியில் ஒருவன் வாயு வேகத்தில் பயணிப்பதும் வீரர்கள் அவனை விரட்டி செல்வதும் காஞ்சி நகரை கலவரப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் விஷயம் அரண்மனைக்கும் தெரிவிக்கப்பட்டது. இன்னும் சற்று தொலைவில்தான் கைலாயநாதர் கோயில் என்பதை அறிந்த சுந்தரேசன் சட்டென்று புறவியை வலது பக்கம் திருப்பி பொன் மாளிகையை நோக்கி பறந்தான். மாளிகையை நெருங்காமல் அருகில் இருந்த இருட்டான ஒரு பகுதியில் புறவியை கட்டிவிட்டு அதன் எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தான். அதே நேரம் வளைவிலிருந்து தனது புறவியில் திரும்பிய மலையனூரான் தூரத்தை சுந்தரேசன் ஓடுவது தெரிந்ததும் வீரர்களோடு விரட்டினான். பொன் மாளிகையின் பக்கமாக ஓடுகிறான் என்பதை கணித்து விட்டான் அவன். பிடியுங்கள் அவனை, விடாதீர்கள் என்று ஓங்கி குரல் கொடுத்தான். பொன் மாளிகை வாயிலில் இருந்த காவலர்களின் காதிலும் அவனது குரல் விழ ஓடி வருபவனை தடுக்க அவர்களும் தயாராகினர். எதிர்ப்புறமும் வீரர்கள், பின்புறமும் வீரர்கள். தப்புவதற்கு வேறு வழியும் இல்லை என்று உணர்ந்த பிறகு மெல்ல நிதானித்தான் சுந்தரேசன். மூச்சை நன்றாக உள்ளிழுத்தான். இடையில் இருந்த உடைவாளை கையில் எடுத்தான். தாக்குவதற்கும் தாக்குதலுக்கும் தயாரானான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.